விஜயோட ஜனநாயகன் படம் சொன்ன மாதிரி ஜனவரி 9ஆம் தேதி கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்கிறீங்க, படத்துக்கு இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட்டே கிடைக்கல, படக்குழு ஆல்ரெடி கோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க, இந்த நிலைமையில் எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவங்க சில காரணங்களையும் சொல்கிறாங்க. எதனால இன்னமும் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்டிலேருந்து இன்னும் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படிங்கிற காரணங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜனநாயகன் படம் விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறனாலையும், விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிற படம் அப்படிங்கிறனாலையும் படத்து மேலே அதிக எதிர்பார்ப்புகளோடு எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னமும் இந்த ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, சென்சார் போர்டிலேருந்து ஒரு புகார் வந்திருக்குது. அந்த புகாரின் அடிப்படையில் மறுஆய்வுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன புகார் அப்படின்னு பார்த்தா, ஜனநாயகன் படத்தில் நிறையா மத உணர்வுகளை தூண்டுற மாதிரி சில சீன்ஸும், மத உணர்வுகளுக்கு எதிரானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியும், அதே மாதிரி பாதுகாப்பு படை அப்படிங்கிற சம்மந்தமான சில இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பாதுகாப்பு படையிலேருந்து எந்த விதமான முன் அனுமதி வாங்காமல் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வந்ததாகவும், அந்த புகாரின் பேரில் தான் படத்துக்கு சென்சார் கொடுக்கலன்னு சொல்லி சென்சார் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புகாரை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தை சென்சார் போர்டிலேருந்து ஒரு 5 பேர் கொண்ட குழு இந்த படத்தை பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் இந்த படத்தில் மத உணர்வுகளை அதிகமாக தூண்டுற மாதிரி, மத உணர்வுகளுக்கு எதிராக இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை கொடுக்குறாரு. இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த நம்ம விஜய் சேதுபதி நடித்து ரிலீஸ் ஆன ஒரு சேதுபதினு ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் ஒரு 3 பேர் இருக்கிற ஒரு என்கொயரி கமிஷனில் ஒரே ஒரு லேடி மட்டும், சார் முடியாது சார், ஆகாது சார், ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒருத்தர் போல தான் இருக்குது அந்த புகார் கொடுத்த ஒருத்தர். ஸோ ஜனநாயகனோட படக்குழு கேவிஎன் ப்ரொடக்ஷன் சென்சார் போர்டுக்கு எதிராக இந்த மாதிரி எங்களோட படத்துக்கு இன்னும் சென்சார் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. இது ஜட்ஜு ஆசா அப்படிங்கிறவங்க முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணைக்கு வந்தப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் டிசம்பர் 18ஆம் தேதியே சென்சார் போர்டுக்கு படத்தை அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் எல்லா படங்களுக்கும் வழக்கமாக 1 வாரம் 10 நாளில் சென்சார் கொடுத்துருவாங்க. ஆனால் எங்கள் படத்துக்கு மட்டும் 20 நாளைக்கு மேலாகி இன்னமும் எங்கள் படத்துக்கு சென்சார் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வைக்கிறாங்க. அதுக்கு சென்சார் போர்டு சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை படத்தில் இந்த மாதிரி இருக்குது, இந்த புகார் காரணமாக தான் நாங்கள் இந்த மாதிரி படத்தோட ரிசல்ட்டை கொடுக்கல அப்படிங்கும்போது, ஸோ ஜட்ஜு ஆசா என்ன கேட்குறாங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் யூஎஸ் சர்டிஃபிகேட் தரதா சொல்லியிருந்தீங்கள்ல, ஏன் இன்ன வரைக்கும் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, இல்லை நாங்கள் ஆல்ரெடி குழுவுக்கு நாங்கள் சொல்லிட்டோம், மறு ஆய்வுக்காக படத்தை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு சைட்லேருந்து சொல்கிறாங்க. அதுவே படக்குழு சைட்லேருந்து அல்ல, அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு சொல்லலை, இது ரொம்ப வேணும்னே இந்த காலதாமத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி படக்குழுவில் சொல்கிறாங்க. ஸோ இதில் ஜட்ஜ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 5 பேர் இருக்கிற குழுவில் 4 பேர் பெரும்பான்மையான ஆட்கள் இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கும்போது, ஒருத்தர் தான் கொடுக்க வேணான்னு சொல்கிறாரு இல்லையா. ஸோ அதனால் 4 பேர் பெரும்பான்மை இருக்குல்ல, இதை வச்சு கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த முடிவை தலைமை சென்சார் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியும், மறுபடிக்கு அவர் தான் அனுப்புறதுக்கு முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு சைட்லேருந்து சொல்லிடுறாங்க. இப்போ படக்குழு சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, படம் அதிக பட்ஜெட்டில் போட்டு எடுத்துருக்குறோம், ஸோ இந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி வேணும்னே எங்களுக்கு தள்ளி போடுறதுங்கிறது ஏதோ ஒரு அரசியல் நோக்கத்தோடு தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி படக்குழுவில் சொல்லும்போது, இல்லை சென்சார் போர்டு அப்படி யாரோட இந்த கட்டுப்பாட்டிலேயே நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு சைட்லேருந்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி சென்சார் போர்டு சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கு வரணும், இவங்க அதுக்கு முன்னாடியே கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போவுமே 1 வாரம் 10 நாளில் கிடைக்க வேண்டியது எங்களுக்கு ரொம்ப காலதாமதம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எப்போவுமே 20 நாளாவது கொடுப்போம், மறு ஆய்வுக்கு போகிறப்பையும் ஒரு 20 நாள் டைமிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மறு ஆய்வுக்கு போனதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, போன வாட்டி பார்த்த 5 பேர் இல்லாமல் வேறு ஒரு 5 பேர் கொண்ட குழு இந்த படத்தை பார்ப்பாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க எடுக்கிற முடிவு தான் இன்னும் இந்த படத்துக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி 2 தரப்புங்கள்லேருந்து தங்களோட வாதங்களை ஜட்ஜ் ஆசா முன்னாடி முன் வச்சுருக்காங்க. இந்த வாதங்கள் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஜட்ஜ் ஆசா ஜனவரி 9ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிற அதே தேதி அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு இந்த வழக்குக்கு தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
9 மணிக்கு ஃபேவராகவும் தீர்ப்பு வரலாம், எகென்ஸ்டாகவும் வரலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபேவராக வந்தாலும் அன்றைக்கே படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறதையும் சில சந்தேகங்கள் இருக்கும்போது, இல்லை கண்டிப்பாக வந்து தீர்ப்பு 9 மணிக்கு வந்தாலும் மதியானம் கூட படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி காலை காட்சி மட்டும் கட் பண்ணிவிட்டு மதியானத்துலேருந்து படம் ரிலீஸ் ஆகிரும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.